பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள். இயேசுவின் அருமை பங்காளர்களே, அனைத்து விசுவாசிகள் கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துவது ஆவிக்குரிய வாழ்வில் முக்கிய பகுதி, முதன்மையான பகுதி. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:15. அநேகருடைய காணிக்கையினால் கிருபை பெறுகிறது என்று சொல்லப்படவில்லை. காணிக்கை செலுத்த வேண்டும், அது அவசியம், நம்முடைய ஒழுங்கு. தேவ கிருபைதான் எல்லாவற்றுக்கும் முதன்மையானதும் அஸ்திபாரமானதும். நமக்காக தேவ கிருபை சகலத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டது. லூக்கா 1:28 தேவதூதன் கன்னி மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். எல்லாவற்றுக்கும் கிருபை முதன்மையானது. கிருபையை கொடுத்து விட்டுத்தான் மற்றபடி செய்கிறார்கள் என்று வாழ்த்தினார். அவரவர்கள் தங்கள் தங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தேவன் கருவை சந்தித்தார், கிருபையினால் சந்தித்தார். சும்மா வெறுமனே எட்டி பார்த்துவிட்டு போகவில்லை, கிருபையை வைத்துவிட்டு கொடுத்து விட்டுத்தான் போனார். ஆம், நாம் தாயின் கற்பத்தில் கருவாக இருக்கும் போதே தேவனால் முன்குறிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எரேமியா 1:5, கலாத்தியர் 1:15 வாசியுங்கள். தேவ கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. இந்த கிருபை என்றோ ஒரு நாள் மொத்தமாக கொடுக்கவில்லை. தினம் தினம் காலைதோறு புத்தம்புது கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலை தேடுகிறவனை கண்டடைவான் என்று சொல்லுவது இதுதான். இந்த கிருபை அன்றைய சவால்களை சந்திக்க பலன், ஞானம் தரும். அன்றைய வேலைகளை செய்து முடிக்க விவேகம், அறிவு, புத்தி, சாதுரியம் தரும். காரியங்களை வாய்க்க செய்யும். தேவனுக்கு கீழ்ப்படிய வல்லமை தரும். எல்லாவற்றுக்கும் இந்த கிருபை நமக்கு போதுமானது. அதனால் தான் கர்த்தர் பவுலுக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதுமானது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். சில பல காரியங்களில் அடிமைப்பட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் அன்பர்கள் யாரானும் இருப்பீர்கள் என்றால், முதலில் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற வாஞ்சையை கேளுங்கள், பின் கிருபை கேளுங்கள். கேட்கும் போதே அவர் கொடுத்து விட்டால் பெற்றுக்கொன்றே என்ற நிச்சயத்தோடு இருங்கள். இவைகள் யாவும் விசுவாசத்தினால் உண்டாக வேண்டியது. இந்த நிச்சயம் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டால் எதுவும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. அந்த பலவீனங்கள் மீது ஒருவித வெறுப்பும் கசப்பும் உண்டாகும் உங்களுக்கு. நீங்களாகவே விடுதலைக்கு போராடி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு விடுதலையாகுங்கள். கிருபை செய்து முடிக்கும். ரட்சிப்பு இப்படித்தானே நாம் பெற்றோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? எபேசியர் 2:8. அதே போலத்தான் எல்லா காரியங்களுக்கும் உங்களுடைய விசுவாசத்தோடு தேவ கிருபையை கூட்டிக் கொள்ளுங்கள். ஆரம்பம் எப்படியோ முடிவும் அப்படித்தான், நடுவிலையும் அப்படித்தான். தேவ கிருபை நம்முடைய விசுவாசம், தேவ கிருபை நம்முடைய விசுவாசம். நீங்கள் வெற்றி அடைந்து கொண்டே செல்லலாம். எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துதல் தான். 1 தெசலோனிக்கர் 5:18. நன்றி உணர்வும் தேவனுக்கு கீழ்ப்படியும் சுபாவம், விசுவாசம் சேர்ந்து கொள்ளுமாயின் உங்களை தோற்கடிக்க எந்த சக்தியாலும் முடியாது. இந்த 3ஐயும் செயலில், பேச்சில் தினந்தோறும் காட்டப்பட வேண்டியவைகள், மனதில் வைத்துக் கொள்பவைகள் அல்ல. நாம் யாவரும் ஒன்று கூடி ஜெபிக்கலாம் வாருங்கள். தகப்பனே, ஜெபிப்பதற்கு முன் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆம், இதுவரையில் நீங்கள் செய்த சகல நன்மைகளுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். நீர் இதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டவைக்கு நன்றி. அடுத்து பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு வருகிறோம். கடந்த 8 மாதங்களுக்கு கண்ணின் மணி போல காத்த தயவிற்கு ஸ்தோத்திரம். இந்த மாதமும் தமிழ்நாட்டில் ஏற்ற மழை, சம்பூர்ண மழை, ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். மழை தண்ணீரை பிரயோஜனமாக்கி கொள்ள அதிகாரிகளுக்கு ஞானம் தருவீராக. சபைகள் ஆவியில் அனலடையட்டும். சைலண்டாக சுவாமி சபைகளை, போதகர்களை, மிஷனர்களை பாதுகாப்பீராக. குறிப்பாக பெண் குழந்தைகள், பெண்களை பாதுகாப்பீராக சுவாமி. இந்த மாதம் முழுவதும் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தகுந்த ஆலோசனை தருவீராக, சுகம் தருவீராக. சர்வாங்க சுகம் எங்களுடையது ஆகட்டு சுவாமி. இதுவரை நீங்கள் கொடுத்த வாக்குகளை ஒவ்வொரு பங்காளர் குடும்பத்திற்கும் நினைந்து செய்து முடிப்பீராக. புதிதாக வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், கட்டுதல், தொழில் தொடங்குதல், இப்படி புதிதாக தொடங்குபவர்களுக்கு உமது கரம் உதவியாக இருக்கட்டும். சகாயம் காட்டுவீராக, சமீபமாக இருப்பீராக, வாய்க்கு செய்வீராக. ஸ்தோத்திரம். திருமண தடையெல்லாம் நீங்கி அவரவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுப்பீராக. குறிப்பாக வாலிப ஆண் பெண் பிள்ளைகளுக்கு இந்த பொல்லாத பிசாசிடமிருந்து காப்பாற்றுவீராக. வீண் செலவுகளை தவிர்த்து இந்த மாதம் மீதம் எடுக்க வைப்பீராக.
உம்மை தேடுவதிலும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிதலில் இன்னும் தைரியமும் பலனும் தெளிவும் கொடுப்பீராக. உம்மையே சார்ந்த விசுவாசத்தை நிலைத்திருந்து வாழும் முறைமையை கற்றுக் கொடுப்பீராக. பிறந்த நாள், திருமண நாள் இந்த மாதம் காணும் மக்களை நிறைவாக ஆசீர்வதியுங்கள். பங்காளர்கள் குடும்பங்களில் கணவன் மனைவி உறவு மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினை ஆவி எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பாரம் நீங்கட்டும். கடன் ஒரு சாபம் ஐயா, அது நீங்கட்டும் ஐயா. மீதமெடுக்கும் கிருபையை தருவீராக. ஹல்லேலூயா. எத்தனையோ மாதங்களாக தடைப்பட்ட காரியம் இந்த மாதம் நீர் கையில் எடுத்து வாய்க்க செய்து நீர் மாறாதவர், மறவாதவர், உண்மையுள்ளவர் என்பதை யாவரும் காணும் வகையில் செய்ய போவதற்காக தோத்திரம். இந்த மாத கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்கு யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. இந்த வாக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுக்க போகிற தெய்வருக்காக ஸ்தோத்திரம். பங்காளர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்கள் ராஜகோகிலம். அல்லேலூயா. மகிமை உமக்கே தகப்பனே. சகலத்தையும் இயேசுவின் நாமத்தில் சபை பிரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.